அவுதுபில்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 405வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 405 நாட்களாக போராளிகளினுடைய போராடும் திறன், போர் செய்யும் திறன் இறங்கும் அழியும் என எதிர்பார்த்த இஸ்ரேல் மலைத்து போய் நிற்கிறது. குறிப்பாக ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் பல சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றது. அது குறித்து நேற்று இஸ்ரேலில் அமைச்சரவையில் மிகப்பெரியதொரு விவாதம். இஸ்ரேலிய ஊடகங்களிலும் அது பெரிய அளவில் எல்லா இராணுவ நோக்கர்களும் வந்து பேட்டி விவாதம் என கலந்து கொண்டார்கள். இதில் இப்பொழுது வந்திருக்கின்ற இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹட்ஸ் ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்து, அந்த அறிக்கையில் இறுதியில் நாம் லெபனானிலும் காசாவிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம் என்று முடித்திருக்கிறார். அவ்வளவுதான். அவரை சட்டையை பிடித்து அடிக்காத குறையாக எல்லோரும் அங்கே கேள்வி கேட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது டெல் அவீவ் என்பது என்ன, லெபனானுக்கு உள்ளாலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்ற அளவில் ஹிஸ்புல்லா தாக்கி கொண்டே இருக்கிறது. ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் நாம் அனைவரையும் பதுங்கு குழிகளில் நிரந்தரமாக வாழச் செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதனுடைய தாக்கும் திறன் அதிகமாக இருக்கிறது. காலப்போக்கில் அதில் கையில் இருக்கின்ற மிசில்களும் ட்ரோன்களும் எண்ணிக்கையில் குறையும் என்று பார்த்தால் அது ஏதோ பெருக்கெடுத்து ஓடுவது போல தெரிகிறது. இத்தனையும் இருக்கும்போது நீ எப்படி எங்கே ஜெயித்தாய் என்று சொல்லுகிறாய்? காசாவினுடைய கதை உனக்கு தெரியும். நீங்களெல்லாம் ஹிஸ்புல்லாவோ காசாவில் போராடுகின்ற ஹமாஸ் போராளிகளோ அல்-குட்ஸோ அலி முஸ்தபா பிரிகேட்ஸோ அல் அக்ஸா பிரிகேட்ஸோ இதுபோல போராடுகின்ற 15-16 குழுக்களில் ஒருவன் கூட சரண்டர் ஆக மாட்டார். ஆகவே உங்களுடைய வெற்றி என்பது இல்லவே இல்லை என்று கடைசியில் முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் கடினமான சில விட்டு கொடுப்புகளை செய்துத்தான் இப்பொழுது இஸ்ரேலை காப்பாற்ற முடியும். நீங்கள் ஹிஸ்புல்லாவிடம் சரணடைய வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. அவர்கள் கேட்பதையெல்லாம் விட்டு கொடுத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்பொழுது ஹைஃபாவை மயான பூமி ஆக்கியது போல டெல் அவீவை மயான பூமி ஆக்குவார்கள் போல இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு வாயெடுத்து போனார் அந்த இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் ஹட்ஸ். அடுத்து இதையெல்லாம் உண்மைப்படுத்துவது போல டெல் அவீவுக்குள்ளால் ஒரு ட்ரோன் போயிருக்கிறது. 40 நிமிடமாக அது என்ன செய்தது என்று தெரியவில்லை. இன்ஃபில்ட்ரேட்டட் என்ற வார்த்தையை இஸ்ரேலிய ஊடகங்கள் பயன்படுத்துகின்றன. அதன் பொருள் டெல் அவீவுக்குள்ளால் ஊடுருவிய ட்ரோன். அது எப்பொழுது வெடிக்கும் என்று தெரியாமல் அங்கும் அலங்கழித்த நேரத்தில் அது ஒரு மிலிட்டரி சைட்டில் வெடித்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நிறைய எலிகாம் மிலிட்டரி பேஸ் என்று சொல்லக்கூடிய மிலிட்டரி பேஸை அது தாக்கி இருக்கிறது. நிறைய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர் இறந்திருக்கிறார்கள். ஒரு முக்கியமான கமாண்டரும் அதில் இறந்திருக்கிறார் என்று மட்டும் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். டீட்டெயில்டா, அதாவது விளக்கமான ஒரு இழப்புகளை பற்றிய ஒரு அறிக்கை வரவில்லை. அதனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாம் அந்த செய்தியை என்ன தலைப்பிட்டு எழுதுகிறது என்று சொன்னால், பெர்மிட்டட் டு பப்ளிஷ், எங்களுக்கு வெளியிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட தகவலை சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல இஸ்ரேல் ஹட்ஸ் நாம் 2வது கட்டத்துக்கு வந்துவிட்டோம் லெபனானில் என்று சொன்னபோது அங்கே இருக்கின்ற லேபிட் என்ற எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார், அவர்கள் 3வது கட்டத்துக்கு போய்விட்டார்கள். ஏதோ நார்தன் இஸ்ரேலை, வடக்கு இஸ்ரேலை மட்டும் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தோம். அப்படித்தான் நடந்தது. ஆனால் இப்பொழுது டெல் அவீவை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் வடக்கு இஸ்ரேலில் கொண்டு போய் ஆட்களை குடியமர்த்துவதற்கு முன்னால் பதுங்கு குழியில் நிரந்தரமாக வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருந்து ஒரு விடுப்பு கொடுங்கள். இதெல்லாம் போதாது என்று இங்கே இருக்கின்ற ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதாவது நிதி அமைச்சர் சோம்ஸ்ட்ரிக் எல்லோருக்கும் வரி விதித்திருக்கிறார். முதலில் அவரை பதவியில் இருந்து நீக்குங்கள். பென்கர் என்பவரை அமெரிக்காவே தூக்குங்கள் பதவியில் இருந்து, அவர் மீது பொருளாதார தடைகளை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறது. சின்பத், நீ 2 நாட்களில் உன்னுடைய உயிருக்கு வேட்டு வைத்து விடுவார்கள் என்று எச்சரித்திருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தால் 3வது 4வது கட்டத்துக்கு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் 2வது கட்டத்தில் இருந்து 3வது கட்டத்துக்கு தாவுகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்று எடுத்தவுடன் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இரவு 1 மணிக்கு 146வது
லஷ்கர் மிலிட்ரி பேஸை தாக்கி இருக்கிறார்கள். நிறைய பேர் இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். அடுத்தது 53 கோலானி பிரிகேட்ஸ், அதாவது ஒவ்வொரு கோலானி பிரிகேட்ஸில் உள்ள படைப்பிரிவில் உள்ள ஒவ்வொருவரையும் பயிற்சி கொடுப்பதற்கு பல மில்லியன் டாலர்களை நாங்கள் செலவழிக்கிறோம் என்று இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுடைய ரிதுவான் ஃபோர்ஸுக்கு எதிராக உருவாக்கிய ஒரு ஃபோர்ஸ். ஏனென்று சொன்னால் ரிதுவான் ஃபோர்ஸ் என்று சொன்னவுடன் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அஞ்சி குலை நடுங்குகிறார்கள். அந்த நிலையை போக்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கூலானி பிரிகேட்ஸ். இந்த கூலானி பிரிகேட்ஸில் நேற்று 53 பேரை ஒரே அடியாக ஒரே தாக்குதலில் தாக்கி இருக்கிறார்கள். அதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய பத்திரிகைகள் எல்லாம் ஒரு குத்து எழுதுகின்றன இஸ்ரேலிய இராணுவத்தை. அதை எதிர்த்தவர்கள் 4 பேர் தான். 4 பேர் தொடர்ந்து சண்டை போட்டு உங்களில் 53 பேரை பெரிய கோலானி ஹைட்ஸ் இதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் குண்டு போட்டு அழித்த ஒரு கிராமத்தில் உள்ள வீட்டுக்குள்ளால் போகலாம் என்று 3 நாட்களாக ஆலோசித்து இன்றைக்கு அந்த பார்டரில் ஒரு வீட்டுக்குள்ளால் போகலாம்னு போனீங்க. ரொம்ப ஈஸியாக வந்தான், உங்களை அழித்தான், போயிட்டான். அதில் 11 பேர் இறந்திருக்கிறார்கள், 10 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இதை சேனல் 14 இஸ்ரேல் ஊடகம் சொல்லுகிறது. ரொம்ப ஈஸியாக அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டான்னா காணாமல் போயிட்டான். எங்கே காணாமல் போயிட்டான்னா கீழே டனல்ஸ் இருந்துருக்கு. டனல்ஸில் இருந்து அடித்தான். அதுக்கப்புறம் டனல்ஸுக்குள்ளால் போனானான்னு தெரியல, எப்படி போனான்னு தெரியல, மாயமாக மறைந்தது போல் போய்விட்டார்கள். பெரும்பாலும் டனல்ஸுக்குள்ளால் போயிருப்பார். அடுத்தது, இப்போ பொது ஊடகங்களும் பொதுவான இராணுவ நோக்கர்களும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் பல இழப்புகளை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி விட்டது. இழப்புகள்னால் ஈடு செய்ய முடியாது. ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ நோக்கர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் 2026 உன்னுடைய பொருளாதாரமும் மீளாது, உன்னுடைய இராணுவமும் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தாக்குதல் போயிருக்கிறது. இதனால் நடந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலில் உள்ள எல்லா இராணுவ அதிகாரியும் நிறைய நம்மளுடைய பார்கெனிங் பவர், அதாவது ஹிஸ்புல்லாவிடவோ ஹமாஸிடமோ இப்படித்தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்கின்ற சக்தியை இழந்து விட்டோம், விட்டு கொடுப்போம், ஹாஸ்டேஜஸை மீட்போம், போரை முடிப்போம், இனி நம்ம விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து பிடிவாதமாக இருந்தால் சரண்டர் ஆக வேண்டிய ஒரு நிலை வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, நிறைய நாம் கடந்த ஒரு 10-15 நாட்களாக சொல்லி வருகிறோம், நிறைய கம்பெனியில் மூடிட்டான், டீ கடை கூட நடத்த முடியல, எல்லாரும் பதுங்கு குழியில் இருக்காங்கன்னு. இதனால் வேலை இல்லா திண்டாட்டம் பெருகி போய்விட்டது. இஸ்ரேலுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இனி இந்த வேலையற்றதுகள் உள்ளங்களில் விபரீத எண்ணங்கள் எழும், பெரிய லேபர் புரட்சி, தொழிலாளர் புரட்சி ஒன்று இங்கே வருவதற்கு தயாராக இருக்கிறது என்று. நான் ஏறத்தாழ ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் போட்ட ஒரு காணொலியில் இளன் பாப்பியினுடைய 7 காரணங்கள் ஏன் இஸ்ரேல் அழிந்துவிடும் என்பதில் ஒரு காரணம் அங்கே இருக்கின்ற சிவில், அதாவது பொதுவான சூழ்நிலை இஸ்ரேலில் நத்தியானுவுக்கு எதிராக மட்டுமில்லை, நிறைய விஷயங்களில் அந்த மக்கள் உள்ளம் பறிபோய் பொதுங்கி போய் இருக்கிறார்கள். நின்றவுடன் அங்கே ஒரு சிவில் வார் என்று சொல்லக்கூடிய கிளர்ச்சி அல்லது உள்நாட்டு குழப்பம் ஏற்படும் என்று சொன்னோம். அதன் கூட இப்போ இந்த லேபர் ப்ராப்ளத்தையும் சேர்த்துக்கணும். இந்த வேலையில்லா திண்டாட்டத்தால் வரக்கூடியது இதெல்லாம் எப்படி காணறாகுன்னா ஹிஸ்புல்லாவுக்கு மேலேயோ ஹமாஸுக்கு மேலேயோ கோபம் இல்லை. இது அத்தனையும் எப்போவோ முடித்திருக்க வேண்டிய நெத்தன்யாகு பல வழக்குகளில் இப்பொழுது கூட இந்த யுத்தம் இவ்வளவு மோசமாக போய் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் ஹைஃபாவிலையும் டெல் அவீவிலையும் பதுங்கு குழியில் வாழ்கின்ற நிலையிலும் அவன் மேலே கரப்ஷன் சார்ஜஸ், டிஸ்லாயல்ட்டி, ராஜ துரோகம் இவையெல்லாம் குற்றச்சாட்டுகளாக நேற்று நெத்தன்யாகுவினுடைய மிக முக்கியமான உதவியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கீழிருக்கின்ற அதிகாரிகளை மிரட்டி நெத்தன்யாகுவுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டாம் என்று சொன்னதும் ஒரு குற்றச்சாட்டு. இவ்வளவு கேவலமான ஒரு பிரைம் மினிஸ்டர் யுத்தத்தை தன்னுடைய சுயநலத்துக்காக இழுத்து நம்மளை அழித்து கொண்டிருக்கின்றான் என்ற பொதுமலும் அந்த விதுமலும் அவர்களுடைய மனதில் இருக்கிறது. அதுவும் சேர்ந்து வெடிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது, இப்போ அறகுறையா இருந்த 90 சின்ன ஃபேக்டரிஸும் அழிக்கப்பட்டு விட்டன. இராணுவ உற்பத்தி செய்கிற எல்லாத்தையும் ஹிஸ்புல்லாவினர் அழித்து விட்டார்கள். அடுத்தது, 40
40 நிமிடத்தில் 38 இஸ்ரேலிய இராணுவ தளங்களை அழித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் 53 தடவை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இவையெல்லாம் இப்பொழுது இஸ்ரேலில் மிகப்பெரியதொரு ஏமாற்றத்தையும் மிகப்பெரியதொரு விரக்தியையும் அதாவது நாம் எல்லாத்தையும் இழந்து விட்டோம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவங்க தான் சொல்லியிருக்கான், ட்ரம்ப் வந்தால் நான் எல்லாத்தையும் கிழிச்சிருவேன்னு நீ சொல்கிற, ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் இருக்குமா இல்லையாங்கிறத பற்றி ஆலோசித்து பார் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது நம்ம ஹமாஸ் இதை அவங்க 53 தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னா 53 தாக்குதலில் என்னென்ன இழப்புகளை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லும். பெரும்பாலான இழப்புகளை இஸ்ரேலிய இராணுவமும் இஸ்ரேலிய ஊடகங்களும் ஒத்துக்கொள்கிறது. அதை நாம் பட்டியலில் போட்டால் அது மிகவும் விரிவடையும் என்பதனால் அதை சுருக்கமாக உங்களுக்கு அந்த ஒரு இஸ்ரேல் ஹஸ்ன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி கொடுத்த அறிக்கையில் நடந்த விவாதத்தை சொல்லிவிட்டோம். அடுத்தது ஹமாஸுக்கு வந்தா 405 நாட்களுக்கு பிறவாவது அவர்களுடைய தாக்குதலின் வேகம் குறையும் என எதிர்பார்த்தால் சற்றும் குறையவில்லை. மிக அதிகமாக தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். நேற்று 12 மிகப்பெரிய தாக்குதல், 20 சின்ன தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதனால என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இதை ஒரு இண்டிகேஷனா ஒரு அறிகுறியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹமாஸு உடன் உதவி செய்யக்கூடிய அல் குட்ஸு, இந்த மார்டர் பிரிகேட்ஸ்னு ஒரு 7-8 இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க சாதித்தது என்னவென்று சொன்னால் 600 புதிய கிரேவ்ஸ், அதாவது 600 புதிய கபர்ஸ்தானங்களை இஸ்ரேல் உருவாக்குறது. எங்கே என்று சொன்னால் ஜெருசலத்தில் ஹெசில் என்ற பகுதியில். இந்த 600 புதைகுழிகள் எப்படின்னா, இஸ்ரேலில் ஒரு அப்பார்த்தைடு ஸ்டேட், ஒரு நிறவெறி அல்லது இனவெறி பிடித்த ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லும்போது, ஒரு அரசு என சொல்லும்போது அல்லது ஒரு நாடு என சொல்லும்போது பொதுவாக நம்முடைய மனதில் இருப்பது இஸ்ரேல் அங்கே இருக்கின்ற முஸ்லீம்கள், காசாவில் வாழுகின்ற முஸ்லீம்கள், வெஸ்ட் பேங்கில் வாழுகின்ற முஸ்லீம்கள், அதே போல ஜெருசலம், இது போன்ற அதற்கு வாக்களிக்கப்படாத அந்த இடங்களில், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையால் உறுதி செய்யப்படாத அந்த இடங்கள், பாலஸ்தீனுடைய இடங்கள் என்று அறிவிக்கப்பட்ட இடங்களில் வாழுகின்ற முஸ்லீம்களை கஷ்டப்படுத்துகிறார்கள். அதனால்தான் அதை அப்பார்த்தைடு ஸ்டேட் என்று சொல்லுகிறார்கள் என்று நேற்று ஒரு பெரிய உண்மை நமது விழிகளை, நமது பார்வையை திறக்கக்கூடிய அளவில் வந்திருக்கிறது. இந்த 600 கிரேவ்ஸும் 600 சுடுகாடுகளும் எதற்காக என்று சொன்னால், இராணுவத்தில் இறந்த அவர்களால் உயர்ஜாதி என்று கருதப்படுகின்ற யூதர்களுக்கு. அப்போ அங்க நான் இதற்கு முன்னாடி சொன்னேன், எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, ஆனால் ஒரு சிலருடைய இறப்பும் சவப்பெட்டியை தூக்கிட்டு போகிறதும் அதை ஒரு புனிதமான இடத்தில் வைத்து உள்ளே கொண்டு போவதும், அங்கே பெண்கள் எல்லாம் தலையில் ஒரு வெள்ளை துணியை போட்டுக்கொண்டு, இது ஏன் இந்த ஒரு இராணுவ அதிகாரிக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை ஏன் கொடுக்கிறார்கள்? அதனால் அந்த இராணுவ அதிகாரி முக்கியத்துவம் பெற்றவர் என்று சொன்னேன். அது உண்மையில் நேற்று என்ன ஆகியிருக்கிறது என்று சொன்னால், அது போன்ற நிறைய இராணுவ அதிகாரிகளை இப்பொழுது புதைப்பதற்கு வீடியோ எடுக்கிறாங்க, அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, மக்களை எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அது யார் என்று சொன்னால் இவர்கள் உயர்ந்த ஜாதி யூதர்கள் என்று நினைப்பவர்கள். அது இந்த 600 கிரேவ்யார்டு ஜெருசலத்தில் ஹெசிலுங்கிற ஏரியாவில் அவர்கள் கொண்டு வருவதிலிருந்து தெரிகிறது. அது இதற்காக 7.7 ட்ரிம்ஸ் லேண்டை, அதாவது 7.7 ஏக்கரை அவர்கள் அபகரித்து இருக்கிறார்கள். ஏன்னா ஜெருசலம் ஐக்கிய நாடுகள் சபையின்படியும் அல்லது உலக வரலாற்றின்படியும் முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தை அவர்கள் பிடுங்கி செய்கிறாங்க. உனக்கு புதைகுழி கூட உன் இடத்துல இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோ. நீ என்ன உயர் ஜாதி யூதர்கள், கீழ் ஜாதி யூதர்கள், ஹெரிடியம்னு சொல்லக்கூடிய புனிதம் மிக்க யூதர்கள்லாம் நீ வச்சுக்கிட்டாலும் கடைசியில் நீ புதைக்கிறது எங்கன்னு கேட்டால், அது பூர்வீகமாக முஸ்லீம்களுடைய இடம். ஐக்கிய நாடுகள் சபையும் பாலஸ்தீனுடைய பகுதி, அது இஸ்ரேலுடைய பகுதி எல்லாம். அங்கிருந்து ஒரு வருஷத்துல நீ வெக்கேட் பண்ணணும்னு சொன்ன இடத்துல தான் நீ இடத்த பிடிங்கி இப்போ கிரேவியார்டை கூட வைக்கிற. அப்போ நீ உன்னுடைய உயர்ஜாதி இது இவனை ஜெயிக்கும் போது தூக்கி வெளியே போட்டுரும். அது ஒரு காலம் வரத்தான் செய்யும். ஆக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அப்போ இதில் இருந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டது, உனக்கு இவ்வளவு உனக்கு நாடு எக்ஸ்பேண்ட் ஆகும். நார்தன் இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேலில் கொண்டு அங்கிருந்து ஓடி வந்த மக்களை எல்லாம் கொண்டு வந்து குடியமர்த்துவான்னா, இப்போ கபர்ஸ்தானத்துக்கு இடம் இல்லாமல், சுடுகாட்டுக்கு இடம் இல்லாமல், ஜெருசலத்தில் நீ 7.7 ஏக்கரில் கிரேவ்யார்டு என்று சொல்லக்கூடிய புதைகுழியை ஏற்பாடு செய்கிறாய் என்றால் உன்னுடைய உண்மையான நிலை என்ன என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது,
நேற்று ஒரே தாக்குதலில், அதாவது ரஃபாலையும் இதுலையும் 11 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒரு தாக்குதலில் 10 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இப்படி 10 20 10 20ன்னு 12 20 ஆப்ரேஷனை சொல்லுறாங்க. அதாவது 12 பெரிய ஆப்ரேஷனும் 20 சின்ன சண்டையும் என்று சொல்லுகிறார்கள். இதில் பலர் இறந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஹாலிதா ஜராரா என்ற ஒரு சகோதரியை பற்றி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன் என்று இருக்கிறேன். அந்த சகோதரி நிறைய போராளிகள் குழுக்களை ஒருங்கிணை கொடுத்தார். அவரை சிறைப்பிடித்தாங்க எங்கள் மேற்கரையில் வைத்து. அந்த அம்மா ஏற்படுத்தின, அந்த சகோதரி ஏற்படுத்தின அந்த மிகப்பெரிய எழுச்சி இன்னும் வெஸ்ட் பேங்கில் அணையலை. வெஸ்ட் பேங்கை நான் சொன்னேன், ஹமாஸ் மாதிரி அண்டர் கிரவுண்டு மேலே போயிட முடியாது. இப்போ ஹிஸ்புல்லாவும் உள்ளே விட்டு அடிக்கிறானோ காணாமல் போயிடானோ. ஒரு சுரங்கப்பாதையில் இருந்து வருகிறார்கள், அடிக்கிறாங்க, அப்புறம் ஈஸியாக தப்பிச்சு போகிறாங்க. 4 பேர் 5 பேர் வரான், ஒரு பெரிய பட்டாலியனை வீழ்த்துகிறான் என்று சொல்கிறார் அல்லவா. அதே போல் வெஸ்ட் பேங்கில் இந்த வசதிகள்லாம் இல்லாத இடத்துல மிகப்பெரிய தாக்குதலை ஏற்பாடு பண்ணியது. அந்த அம்மாவை பட்டினி போட்டே சாவடிக்கிறார்கள். ஹாலிதா ஜியாயை ஸ்லோ கில்லிங், மெல்ல மெல்ல அந்த சகோதரியை சாவடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் சகாதத்தை நோக்கி நெருங்கி போய் கொண்டிருக்கிறார். இதை ஹமாஸும் இதர போராளிகள் குழுக்களும் பயங்கரமாக கண்டித்திருக்கிறது. ஹிஸ்புல்லா அந்த அம்மா காப்பாற்றப்படவில்லை என்றால் அந்த சகோதரிக்காக மட்டும் நாங்கள் ஒரு பெரிய தாக்குதலை உன் மீது நடத்துவோம் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. அதே போல் ஜபாலியாவில் 7 ஆம்புஷு, நிறைய செத்துருக்கணும். சாவை தூக்குறது இப்போ ஆம்புலன்ஸும் வர்றதில்லை, ஹெலிகாப்டரும் வர்றதில்லை. அங்கே அள்ளி போட்டு தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு மெர்காவா டேங்கு, ஆர்ம்டு பர்சனல் கேரியர் இதில் அனுப்பிவிடக்கூடிய நிலை தான் இருக்கிறது. அதே போல் அல் வாதா ஏரியாவிலும் பயங்கர தாக்குதல். இதைத்தான் இஸ்ரேல் ஹெர்ஸுங்கிற அந்த இராணுவ அதிகாரிகளிடம் சொல்கிறாங்க, எங்கடா நீ ஜெயிச்ச சொல்லு, நித்தம் பிணங்களை அள்ளி கொண்டு இட்டு போகிறோம். நீங்கள் வெஸ்ட் பேங்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஹிஸ்புல்லாவுக்கு முன்னாடி ஹமாஸுக்கு முன்னாடி அதை சொல்லணும்னு நினச்சேன். வெஸ்ட் பேங்கில் அந்த அளவுக்கு வெஸ்ட் பேங்கில் நேற்று சண்டை. ஒரு சகோதரன் செரின் என்று அவனுடைய பெயரை சொல்லுகிறார்கள். அந்த சகோதரன் 2 மணி நேரம் ஒரு வீட்டை சுற்றி இஸ்ரேலிய இராணுவ நின்னருக்கு சண்டை போட்டிருக்கான். கை குழந்தையோட நின்றுக்கிட்டு 2 வயசு குழந்தைய கையில் வச்சுட்டு சண்டை போட்டிருக்கான். 2 மணி நேரம் சண்டை போட்டு 20 இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்திருக்கான். கடைசியில் என்ன பண்ணானோ, பில்டிங் அடித்து தீர்த்துட்டானோ. அந்த ஈடுபாடுக்கு இடையில வெளியில இருந்து இந்த இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கி குழந்தையோடு, அந்த குழந்தைக்கு அப்பவே ஷஹாதத்தை அல்லாஹ் விருத்திருக்கிறான், குழந்தையோடு ஷஹீதாக இருக்கிறான். அதே போல தாஹா அமாரா, மருன் செரின் என்ற 2 போராளிகள் நேற்று இஸ்ரேலிய ஊடகத்தை மட்டுமல்ல, நமது ஊடகத்தை மட்டுமல்ல, உலக ஊடகத்தை பெரிய அளவில் ஆக்கிரமித்திருக்கிறது. அந்த செய்தி, இந்த ஷெரின்ங்கிறவர் ஷஹீதான செய்தி சொல்லும்போது அவரும் எஹ்யா சின்வர் போல 15 வருஷம், எஹ்யா சின்வர் 20 வருஷம் இருந்தார்னா, ஷெரின் 15 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காரு. அதனால்தான் அவர் அவ்வளவு வீரியமாக சண்டையிடுகிறார். எஹ்யா சின்வர் தன்னுடைய புதினத்தில் சொல்வது போல, எங்களை எத்தனை வருஷம் சிறையில் வைக்கிறானோ அத்தனை ஆண்டுகளாக எங்களுடைய இதயம் உறுதி பெறுகிறது, இவர்களை எதிர்த்து சண்டையிட்டே ஆக வேண்டும் என்பது போல். அதே போல நேற்று ஒரு பயங்கரமான சூழ்நிலை நடந்திருக்கிறது. 1008 சினிமா எடுக்கிறாங்க. இது போன்ற மைய தீமுகளை வச்சு எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அடுத்தது ரேமிங் ஆப்ரேஷன். ரேமிங் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த காரை எடுத்துகிட்டு இடிக்கிறது, அது என்ன போச்சுன்னு சொன்னால், அதிகமாகி துல்காம் பகுதியில், ஜெனினில், அதே மாதிரி நிபுலஸ்ல எல்லாம் இஸ்ரேலிய இராணுவம் ரோட்லேயும் நிற்க முடியாது, காட்டிலையும் நிற்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்துட்டு. இப்போ என்ன பண்ணால், பெரிய தந்திரம் என்னன்னா, ரோடுகளெல்லாம் இடிச்சு போட்டான். ரோடு இருந்தால் தானே வருவான். அவன் என்ன செய்கிறான், ரோடு இருந்தால் எனக்கு என்ன, நான் இல்லாத எனக்கு என்ன, நான் சாவ போகிறவன், உன்னை அதை கடலில் விழுந்து சாவ போகிறவன் மழை பெய்யுது குடதாருங்கன்னு கேட்ட கதையாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம்னு சொல்லி அவன் அடித்து கொள்கிறான். அப்போ இதனால் இஸ்ரேலிய இராணுவத்தை அங்கே எங்கடா ஓடி முதல்ல பதுங்கு குழிக்க தேடிக்கிட்டு தான் அடுத்தால இதுக்கு வரான். அதுக்கு அவங்க பெரும்பாலும் பயன்படுத்துறது, அவர்கள் குண்டு போட்டு இடித்து வைத்திருக்கக்கூடிய ஜெனினில் இருக்கட்டும், மேற்கரையில் இருக்கட்டும், இந்த இடங்களில் உள்ள கட்டிடங்கள், அந்த கட்டடத்துக்குள்ளால தான் போவான். அந்த கட்டடத்தை இவன் என்ன செய்கிறான், கொஞ்ச நேரம் கழித்து ஒரே அடியாக அடிச்சிடான். இது நிறைய நேற்று நடந்திருக்கு. டூபாஸ்லேயும் அது நடந்திருக்கு, வாதி அல் ஃபராங்கிற இடத்துலையும் அது நடந்திருக்கிறது. இப்படி 12 இடங்களில் பெரிய தாக்குதலை தாக்கி இருக்கிறார்கள். அதனால்
ஒரு 1400 இஸ்ரேலிய படைகள் அங்கே வந்தவை திரும்ப போகக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளால வெஸ்ட் பேங்கில் ஒரு 700 பேரை பில்டிங்களையும் அதில் வசித்த மக்களையும் குண்டு போட்டு அழித்து விட்டான், ஷஹீதாகி விட்டான். புதுசாக 700 பேர் ஷஹாதத்திலே சேர்ந்து கொண்டார்கள். 780 இருந்தது, இப்போ ஒரே அடியாக 1400 கடந்து சென்று விட்டது. அடுத்து இப்போ மேக்கரையை நான் ட்ரம்ப் பதவியேற்கும் போது நான் சேர்த்துருவேன்னு சொன்னான். மேக்கரையில் நீயே ரோடுகளை இழுக்க, நீயே கட்டடங்களை இடிக்க, இப்போ என்னத்தை மயான பூமியாக உன்னோட சேர்த்துக்கொள்வேன், அதுக்கு அவங்க விட மாட்டேங்கிறாங்க. உன்னுடைய இராணுவம் ஒரு பெரிய விலையை தந்து தான் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. எந்த நேரத்தில் ராத்திரி தூங்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவன் தூங்குற நேரம் பார்த்தா இவன் அங்கே மார்டர் தாக்குதல்களை நடத்துகிறான். அடுத்தது ஹூத்திஸ் ஒரு 10 தாக்குதலை நடத்தினார்கள் என்று நேற்று சொன்னேன். இன்றைக்கு அமெரிக்கா ஆமாம் அவங்க நடத்தினது உண்மைதான், எங்களுக்கு சேதம் ஏற்பட்டது உண்மைதான், ஆனால் நாங்கள் பயங்கரமாக திருப்பி தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறது. இஸ்ரேலை தொடுத்து தாக்கிட்டு இருக்கான். கேட்டால் ஹிஸ்புல்லாவுடைய தளம் அது இஸ்ரேலு. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பல யுத்தங்களில் லெபனானில் இருந்து இன்னைக்கு வருதுல மிசில் வரும்னு எதிர்பார்த்து எல்லாம் சிரியாவில் இருந்து வந்துட்டு இருந்து. அப்போ ஹசன் நஸ்ரல்லாவோட மிகப்பெரிய பிளான் என்னன்னா, இவன் தாக்குதல் நடத்தி ஒரு 30 நாட்களாக இந்த தாக்குதல் எந்த நாட்டில் இருந்து வருன்னே தெரியாமல் இருந்தான். அப்போ அந்த அளவுக்கு அப்போ தான் லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்தது. அதை நான் நிறையவே அறிமுகப்படுத்தி விட்டேன். அதில் ஹசன் நஸ்ரல்லாவுடைய படத்தை போட்டிருந்தார்கள். அப்போ இப்போ இஸ்ரேலில் நேற்று சிரியாவில் தாக்குனையில் 15 பேர் இறந்துருக்காங்க, 16 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அங்கேயும் நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்ல வேண்டிய இது இருக்குது. அடுத்தது காசாவில் ஒன்றும் பிடிக்கிடைக்காமல் போனதுனால நேற்று இறந்தவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஒரு 20-25 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு உயிரும் அநியாயமாக கொல்லப்படுகிறது என்பதுதான் நமது கணக்கு. இருந்தாலும் இந்த ஓட்டத்தில் குறைந்திருக்கிறது. இந்த ஹியூமானிட்டேரியன் எய்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகிருங்கன்னு சொன்னால், எல்லா பகுதியிலையும் இருந்த உணவுப் பொருட்களை இவங்க தாராளமாக போய் எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ இஸ்ரேலிய இராணுவம் தடுக்குதுல, அதை அடித்து போட்டுட்டு அவன் லஞ்சமாக வாங்கி வச்சிருந்த பணத்தை எல்லாம் தூக்கிட்டு வரணும். அது கேட்டால் கனிமத்து பொருளுங்கிறான். இது ஹமாஸ் தான் செய்கிறதுன்னு இல்லை. இப்போ கையில் ஒரு துப்பாக்கியோ கல்லோ கிடச்சோ எவன் வேணாலும் செய்கிறான். இப்படி ஒரு பரிகாச பொருளாக இருக்கிறார்கள். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம யுத்தம் முடிஞ்ச பிறகு காசாவை சவுதி அரேபியா, UAE இது போன்ற நாடுகளோடு சேர்ந்து சில அவுட் போஸ்ட், போலீஸ் போஸ்ட் வச்சுருப்பாங்க பாருங்கள், சில ஊர்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி 4 இடத்துல அந்த மாதிரி அவுட் போஸ்ட்டை வச்சுட்டு நம்ம நிர்வகிச்சுக்கலாம். ஏன்னா உள்ள நெட்சாரிமி இல்லை, குப்பை இல்லை, கூலம் இல்லை, எல்லாம் போச்சு. பிளாடல்ஃபியாவில் ஒரு கேமரா மட்டும் போதும், அங்கே நம்ம ஆள் போக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை செய்திருக்கிறார். இப்படி இஸ்ரேலை அழித்து கொண்டு இருக்கிறார் நெத்தன்யாஹூ. உலக அரங்கில் அதுபோல் அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். நேற்று 1500 ஜெர்மனியை சேர்ந்த அகாடமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஸ்காலர்ஸ், ஆண்டோர்கள் ஜெர்மனி நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இதை ஏற்கனவே 39 - 44 வரை யூத இனப்படுகொலை செய்த குற்றத்தோடு நிற்கக்கூடிய நாடு நம்ம நாடு. இப்போ பாலஸ்தீனில் முஸ்லீம்களை கூட்டுப்படுகொலை செய்த பழியையும் நாம் சுமக்க வேண்டியது வரும். அதனால் இஸ்ரேலோடு நீங்கள் உள்ள உறவுகளை துண்டித்து விடுங்கள். இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த படுகொலைகளுக்கு துணை நிற்க வேண்டாம். நமது நாட்டினுடைய பேரும் புகழும், இப்போ என்ன புகழ் இருக்குன்னு தெரியல, பேரும் புகழும் அழிந்து போகும் என்று நேற்று ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறார்கள். அதில் பாலஸ்தீன கொடியையும் தூக்கி இருக்கிறார்கள், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான முழக்கங்களையும் போட்டு இருக்கிறார்கள். இப்படி ஜெர்மனி அரசாங்க ரீதியாக இஸ்ரேல் பக்கமும் மக்கள் அளவில் போராளிகள் பக்கமும் நிற்கிறது என்று தொடர்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம். வாய்கிறது தவானா அல்ஹம்துலில்லாஹ்.